ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? இந்நேரத்துக்கே நீங்க எழுந்து காலை வேலைகளை முடித்துவிட்டு தனிப்பட்ட ஜெபம் செய்துவிட்டு அனுதின தியானத்துக்காக ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மூலம் தான் நாங்க வாழ்கிறோம் அப்பா. உம்முடைய வசனமே எங்களை பிழைக்க செய்கிறது. உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று என்று உணர்ந்து உம்முடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்தி உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இது தேவனுடைய வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுதின தியானத்திலே நாங்கள் கொடுக்கிறது தேவனின் வார்த்தைகள். என்னுடைய கருத்துக்கள் இல்ல, மனுஷங்களுடைய அபிப்பிராயம் இல்ல, மனுஷங்களுடைய வார்த்தைகளும் இல்ல, தேவனின் வார்த்தைகள். தேவனுடைய மனது, தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய கட்டளைகள், தேவனின் ஏற்பாடுகள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கங்கள் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் விரும்புகிற நிலையை அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் வசனத்தை வாசிங்க, வசனத்தை பின்பற்றுங்க. ஏதோ உங்களுக்கு இஷ்டமான சில போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து வாசிப்பதல்ல, அல்லது அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு வாசித்து ஒன்னும் புரியலன்னு விட்டு விடவும் கூடாது. அல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் உங்க இஷ்டம் போல அதை புரிந்து கொண்டு இவ்வளவுதான் வேதம் என்று அதை நீங்க வியாக்கியானம் செய்யவும் கூடாது. உலக சம்பந்தப்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய வசனமும் ஆவியானவருடைய காரியங்களும் புரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு சொன்னா, உலகத்தை அல்லாமல் ஏசாண்டவருடைய அன்பில கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, அந்த அன்பை பிரசங்கித்துக் கொண்டு சலித்து போகாம போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லாம, இன்றைக்கு கூட அதிக ஆனந்தமாக அவருடைய வசனத்தை அனுபவித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல முடியுதுன்னு சொன்னா, அதற்கு காரணம் தேவனுடைய வசனத்தில் இருக்கிற பலன், வசனத்தில் இருக்கிற சக்தி, வசனத்தில் இருக்கிற வல்லமை, தேவ வசனத்தின் மூலமாக நடக்கிற அற்புதங்கள். தேவனுடைய வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். ஆமாங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்பது யாரை குறித்து நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைகள், அவருடைய மனது, அவருடைய எண்ணங்கள், அவர் யாரு, அவர் என்ன என்பது நாம புரிந்து கொள்ள முடிவது அவருடைய வசனத்தின் மூலமாக தான். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை தந்தது என்று எழுதியிருக்குங்க. சங்கீதம் 119 வாசித்தா வசனம் எவ்வளவு பலன் நிறைந்ததோ, வல்லமையுள்ளதோ, எவ்வளவா நமக்கு ஞானத்தை கொடுக்குதோ, தீங்கிலிருந்து தப்புவிக்குதோ, பாவத்திலிருந்து தப்புவிக்குதோ என்று அறிய முடியும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கு தேவனுடைய வசனம் எக்கச்சக்கமா அறிவிக்கப்படுது. சோசியல் மீடியா திறந்தா அநேக ஊழியக்காரங்க வசனத்தை போதிக்கிறாங்க. அநேக சர்ச்சஸ் இருக்கு. அநேக விதங்கள்ல புத்தகங்கள் மூலம், ரேடியோக்களின் மூலம், சோசியல் மீடியா மூலம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம் வசனம் அறிவிக்கப்படுது. ஒரு இடத்துல கொடுக்கப்பட்ட வசனம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி வசனம் கேட்கணும்னா இதுக்காகவே ஆலயத்துக்கு போகணும். இப்போ உங்க வீட்லயே, உங்க கையிலேயே வசனத்தை கேட்கிற வாய்ப்பு அனுதினமும், சண்டேஸ் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும், ஒரு நிமிஷமும் கூட தேவனுடைய வசனம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதுக்குதான் நம்மள அநேகருக்கு வசனம் அலட்சியம் ஆயிடுச்சு இல்லங்க? அந்த யூடியூப்குள்ள போய் அந்த சேனல் செலக்ட் பண்ணி அந்த வசனம் கேட்க கூட கஷ்டம்தான் சிலருக்கு. எது முன்னாடி வருதோ அதை பார்க்க தொடங்கிடுவாங்க. எனக்கு வேண்டியதை தேடி பார்க்கணுமே என்கிற ஆசையே இல்லைங்க. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நீங்க அலட்சியப்படுத்தினாங்க, ஒரு நாள் வரப்போகுது, அப்பொழுது தேவனுடைய வசனம் கிடைக்காது. எஸ், நீங்க கேட்கலாம் நினைச்சாலும் கிடைக்காது சொல்றவங்களும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைகள்
வரப்போகிற காலத்துல இருக்கு. அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமா சொன்னார் பாருங்க. ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமோஸின் புத்தகம் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. பஞ்சம் வறட்சியை உண்டாக்குவேன். ஆகாரம் கிடைக்காம இருக்கிற பஞ்சம் இல்லையாம். சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியும், குடிக்க இருக்கும். ஆனா என்ன பஞ்சம் இது? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வாய்ப்பு கிடைக்காதான் மனுஷனுக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு கேட்கிற வாய்ப்புகள் இல்ல, சொல்லுகிறவங்களும் இல்ல. எங்கேயும் தேவ வசனம் கிடைக்காது. ஐ டோன்ட் நோ, யூடியூப்ல தான் இருக்குல்லன்னு நினைப்பீங்க. பட் நோ கேரண்டி. என்னங்க, ஐம்பூதங்களும் வெந்து உருகி போகும்போது, நெட்வொர்க் இல்லாம போகும்போது, ஜாம் ஆயிடுச்சுன்னா where you can get யூடியூப்? எங்க கிடைக்கும் உங்க யூடியூப்? கூகுள் எப்படி வேலை செய்யும்? எங்கு சென்றாலும் உங்களுக்கு உலகத்துல வசனமே கிடைக்காதாம். உண்மையான சத்திய வசனத்தை போதிக்கிற ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க. என்னங்க, இப்போவே நம்ம அப்படிப்பட்ட பஞ்சத்தை பார்க்கிறோம். அநேகர் வசனம் சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. எங்க? தேவனுடைய வசனத்தை இருப்பது போல கச்சிதமா சொல்றவங்க எங்க என்று தேடுகிற லெவல்ல இன்றைக்கு இருக்குங்க. என்னங்க, இன்றைக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டது போல சமாதானம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு காயங்களை மேற்பூஜாய் குணமாக்குகிற அவர்களைப் போலதான் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. உள்ள வியாதி வளர்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு எந்த வியாதியும் இல்ல, இந்த பெயின் கில்லரை போட்டுக்கோன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டா அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையா? ஜனங்கள் மண் சுவரை கட்டினா தீர்க்கதரிசிகளாம் அதுக்கு சாந்தை பூசுகிறாங்களாம். சுவர் என்னமோ மண்ணு, மேல என்னமோ சாந்த பூசுவாங்களாம். நிக்குமாங்க அந்த சுவரு? அவ்வளவுதானங்க இன்றைக்கு மனுஷங்க. அவங்க எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டு கடைசியா பாஸ்டரை வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க, எங்களை ஆசீர்வதிக்க சொல்லுகிறாங்க. வீட்டை கட்டி முடிச்சுட்டு வந்து கிரக பிரவேசம் பண்ண சொல்றாங்க. எப்படி வீடு கட்டினாங்க என்று கேட்டா கஷ்டப்படுவாங்க. என்னங்க, லஞ்சங்களால கட்டின, மற்றவங்களை ஏமாற்றி கட்டின, ஆக்கிரமிப்புகள் செய்து கட்டின. பா பா பா, எத்தனை ஆக்கிரமிப்புகள் நடக்குது இன்றைக்கு. அநியாயமா சம்பாதித்ததை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. இருப்பது போல உன் இருதயம் சரியா இல்லாததுனால இந்த விஷயத்துல உனக்கு பங்கில்லை என்று பேதுரு அன்றைக்கு சொன்னது போல, மாயவித்தைக்காரன் சீமோனோடு சொன்னது போன்ற ஊழியர்கள் இருக்க மாட்டாங்க. இப்பவே பஞ்சமாயிடுச்சுங்க. இருப்பது போல உன் இருதயம் பாவ கட்டினாலே அகப்பட்டிருக்கிறதாக காணப்படுது. உன் இருதயம் தேவனோடு சரியில்லை என்று இன்றைக்கு யாராவது பாஸ்டர் உங்களை அப்படி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்ல? அதுதான் சரியான போதனை. நீங்க சரியா இல்லாத போது சரியில்லைன்னு சொல்லணும். நீங்க யாரா இருந்தாலும், காணிக்கை கொடுக்கிறவங்களா இருந்தாலும், நீங்க கௌரவிக்கிறவங்களா இருந்தாலும், நீங்க கடந்த காலத்துல எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், இப்போ உங்க இருதயம் தேவனுக்கு முன்பு சரியா இல்ல. எவ்வளவு பயங்கரங்க இந்த கடைசி காலத்துல. வசனம் இதயத்துக்குள்ளே போறதில்லையே. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள பட்டயமா இருக்குன்னு வேதம் சொன்னா, நீங்க கேட்ட அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் உங்க இருதயத்தை குத்தவே இல்லையே. உங்க மனசாட்சியை சோதிக்கிறதே இல்லையே. உங்க நிலையை நீங்க உணரதே இல்லையே. நல்ல பாயிண்ட்ஸோட கத்தி சொன்னா கை தட்டிட்டு எழுந்து போயிடுவாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க வேணும்னா. ஆனா இருதயம் அசையலன்னு சொன்னா அது குப்பை தான் தவிர வசனம் இல்லைங்க. என் வார்த்தை அக்கினியை போன்றது, என் வார்த்தை கண்மலையை நுறுக்கும் சம்மட்டியை போன்றது. என்னங்க, இன்றைக்கு தேவனுடைய வசனம் நம்முடைய மனசாட்சியை குத்த வேண்டும். நம்ம நிலையை நம்ம உணரும்படிக்கு உணர்த்துதல் உண்டாகணும், கன்விக்ஷன் உண்டாகணும். நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று
அன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவான் போதிக்கும் போது, ஐயா நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று மனஸ்தாபப்பட்டு அதிகாரிகள், ஆபீசர்ஸ், பரிசேயர்கள், வேதபாரகர் ஓடோடி வந்து மனம் திரும்பி எங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கினாங்க. இன்றைய ஆலயத்துக்குள்ள போறீங்க வரீங்க, ஆனா உங்க நிலை உங்களுக்கு தெரியறதில்ல. வசனம் உங்க இருதயத்தை தொடவில்லை. வசனத்தை மெய்யான சத்திய வசனம்னு போர்டு வைப்பாங்க, ஆனா சத்திய சுவிசேஷம் அங்கு இல்ல. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வசனத்துக்கு முன்பு எந்த வீண் பேச்சும் கற்பனை கதைகளும் அவைகளோடு ஒப்பிடாதீங்க. தேவனுடைய வசனம் கிடைக்காத காலம் வரப்போகுது, வந்திருக்கிறது. பயங்கரமான பஞ்சம். தேவனுடைய வார்த்தைக்காக ஜனங்கள் இப்பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கும் ஓடுவாங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். இங்கிருந்து அங்கு போவாங்க. அந்த பாஸ்டர் சொல்லுவாரு அல்லது இந்த பாஸ்டர் சொல்லுவாரு, இந்த தேசத்துல இருக்கோ அல்லது இந்த தேசத்துல இருக்கோ என்னமோ தேவனுடைய வசனம். தேவனுடைய மனதை அறிய முடியலன்னா எப்படி இருக்கும் தெரியுமாங்க ஒரு உண்மையான விசுவாசிக்கு? அம்மா என்ன செய்யறாங்களோ, அப்பா என்ன செய்ய போகிறாரோ உங்களுக்கு சொல்லாம செஞ்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த பதட்டம், என்ன நடக்க போகுதோ தெரியாவிட்டால் அந்த பதட்டம், வசனம் நமக்கு என்ன நடக்க போகுதோ அதை தெரிவிக்குங்க. வசனம் கேட்கும் போது நம்ம வருங்காலம் என்ன என்பது நமக்கு புரியும். வசனத்தை கேட்டு அறியும் போது தேவனுடைய பார்வையில நம்ம எங்க இருக்கோம் என்பதை புரிந்து கொள்ளுவோம். வசனத்தின் மூலம் நம்ம உணர்த்துதலை பெற்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யும் போது நமக்கு ஒரு உறுதி கிடைக்குது, நான் தேவனுடைய பிள்ளையிட்ட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. உன்னுடைய தவறுகளை நீ உணர முடியாத, உணர்த்துதலை உண்டாக்காத வசனம் தேவனுடைய வசனம் என்று சொல்லப்படாது. தேவனுடைய வசனம் நம் இருதயங்களை பரீட்சிக்கும், நமக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கும். அது தேவனுடைய வார்த்தைன்னு நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அது தேவனுடைய வசனம்னு உங்களுக்கு உறுதியாக தெரிய வரும். அது தேவனுடைய வார்த்தைன்னு நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்க. இன்றைக்கு கன்விக்ஷன் இல்லைங்க, கமிட்மெண்ட் இல்ல, கன்வின்ஸ் ஆகுறது இல்ல. மனுஷங்க கன்வின்ஸ் ஆகாம ஒத்துக்கொள்ளாம உங்களால தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை கேட்டு செய்ய நீங்க தீர்மானிக்காம உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது எனக்கு என்று சொன்னாங்க இன்னைக்கு மரியாள். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னா எனக்கு எப்படி இது சாத்தியம்? நான் புருஷனை அறியாதவள், தொடாதவள். இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய காரியம், அவருடைய மகிமை என்ற போது உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று கீழ்ப்படிந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது அற்புதங்களை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும் போது ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தேவனுடைய வசனத்தை இருதயத்துல பத்திரப்படுத்துங்க. தேவனுடைய வசனம் கிடைக்காத நாட்கள் வரப்போதாகவே ஈவன் பைபிள் நமக்கு கிடைக்காத காலங்கள் வரப்போகுது. பைபிளை வெளியரங்கமா நீங்க கையில் எடுத்துக்கொண்டு போக முடியாத காலம், வாங்கலாம்னாலும் ஷாப்ஸ்ல கிடைக்காத காலங்கள் வரப்போகுது. பத்திரப்படுத்துங்க தேவனுடைய வசனம். நான் நூற்றுக்கணக்கான பைபிள்ஸை வச்சிருக்கிறேங்க. சில 100 இல்லாவிட்டாலும் 300 இருக்கும். இந்த 53 வருடங்கள்ல எங்க புதிய பைபிள் பார்த்தாலும், எங்க புதிய சைஸை பார்த்தாலும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜா இருந்தாலும் வாங்கி என்னுடைய பீரோ நிரம்ப வைத்திருக்கிறேன். ஆமாங்க, அப்ப இருந்த பைபிள்ஸ், அப்ப அழகா படிக்கக்கூடிய விதத்துல இருந்த பைபிள்ஸ் இருக்கு. அந்த பிரிண்ட், அந்த பேப்பர் கிடைக்கிறது இல்ல. சாதாரணமா சொல்ல போனா, அப்கோர்ஸ் எந்த பைபிளா இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால எழுதப்பட்டது. அதே வார்த்தைகள் தான் இருக்கும். மேல இருக்கக்கூடிய கவர் முக்கியம் இல்ல, அதுல இருக்கிற அர்த்தம் முக்கியம். வசனத்தை இருதயத்துல பத்திரப்படுத்தணுங்க. வசனத்தை இருதயத்துல மறைத்து வைங்க. அது உங்க கஷ்ட காலங்கள்ல உங்களை தேற்றும், உங்க துக்க நாட்கள்ல உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், உங்க வேதனையில உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாத போது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்.
உங்களுடைய இலக்கை உங்களுக்கு காண்பிக்கும். நீங்க தேவனுடைய சாட்சிகளாக வாழ முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனமே இல்லாவிட்டால் எங்களுக்கு வழியும் திசையும் தெரியாதப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவீர் என்று, உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை நீர் நடத்துவீர் என்று, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துவீர் என்று, உம்முடைய ஆறுதலை கொடுப்பீர் என்று நாங்க நம்புகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளின் நாவுக்கு தேனிலும் இனிமை என்று தாவீது சொன்னது போல, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும் என்று நாங்க உணர்கையிலே உம்முடைய வசனத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, இருதயத்தில் பத்திரப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் நமக்கு பதில் கொடுப்பாருங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே தின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.